எஸ். செல்லம்மா வந்தாச்சு. ஓகே. என்னை பத்தி எந்த அறிமுகமும் வேண்டாம். நீங்க பாட்டுக்கு விசாரிச்சுக்கிட்டு இருங்க, நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார். ஹலோ சார். வெளியில செல்லமான ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க, அவங்களை உள்ள அனுப்புங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க உங்க குழந்தைய கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்துட்டு வாங்க. இது என் குழந்தை, என் கூட தான் இருக்கும். குழந்தைய கொடுத்துட்டு வரதுக்கு இது என்ன பொம்மையா? சரி, நான் உட்காரலம்மா. ம், சரிம்மா. சரிடா, சரி. இப்ப எதுக்காக சிரிக்கிறீங்க? ஓ, குழந்தையோட வந்து பரிதாபத்தை தேடிக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க செல்லம்மா. நீங்களும் எனக்கு ரொம்ப அதிகமா தொல்லை கொடுக்குறீங்க சிவரஞ்சனி. சரிடா, இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? கார்த்திக் இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா, ஒரு தடவை இல்ல, 2 தடவை ஃபோன் பண்ணேன். அவன் ஃபோன் எடுக்கல, அதனால தான் அவனை நேரில் பார்க்கறதுக்காக போனேன். சரி, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே. எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? அஞ்சலி என்ன பார்க்க வந்தா. எத்தனை மணிக்கு? அது அது வந்து 7:30 மணி இருக்கும். ஓகே, சொல்லுங்க. அவ என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஃபோன் வந்தது. யாருன்னு கேட்டப்ப அது மாதிரி அடிக்கடியே கார்த்திக் ஃபோன் பண்ணி தொல்லை பண்றான்னு சொன்னா. அதனால தான் நான் கார்த்திக் கிட்ட பேசி இனிமே நீ அஞ்சலியை தொல்லை பண்ணாதேன்னு அவங்ககிட்ட சொல்றதுக்காக நான் ஃபோன் பண்ணேன். போய் சொல்றீங்க. பொய்யா? கார்த்திக் கிட்ட இருந்து 7:30 மணிக்கு அஞ்சலிக்கு ஃபோன் வரல. நான் கார்த்திக் ஃபோனையும் செக் பண்ணிட்டேன், அஞ்சலி ஃபோனையும் செக் பண்ணிட்டேன். சோ கார்த்திக் 7:30 மணிக்கு அஞ்சலிக்கு ஃபோனே பண்ணல. இல்ல இல்ல இல்ல, அஞ்சலி என்கிட்ட பேசிட்டு இருக்க போது கார்த்திக் ஃபோன் பண்ணல. கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இரு. கார்த்திக் ஃபோன் பண்ணதா அவ சொன்னா. நான் ஏதோ மாத்தி சொல்லிட்டேன். நீங்க அடிக்கடி மாத்தி மாத்தி பேசுவீங்களோ? நீங்க வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேங்க. நான் வரேன். எங்க கிளம்புறீங்க? உட்காருங்க. ம், 6 அடி உயரத்துல உங்களுக்கு யாராவது தெரியுமா செல்லம்மா? இப்ப எதுக்காக இந்த கேள்வி கேட்கறேன்னு சொல்லுங்க. அப்புறம் நான் வேற ஏதாவது சொல்லி நீங்க அடிக்கடி மாத்தி பேசுறீங்களான்னு கேட்கறதுக்கா? இருடா இருடா சொல்லும். கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இரு. எக்ஸ்கியூஸ் மீ, கார்த்திக் இறக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சலி கிட்ட செல்போன்ல பேசுனத நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். கேக்குறீங்களா? ஹலோ ஹலோ அஞ்சலி, அஞ்சலி நான் கார்த்திக் பேசுறேன். நீயா? ஏய் அஞ்சலி போனை கட் பண்ணிடாத. இனிமே நான் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் செஞ்ச தொந்தரவுகளாம் என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. அன்னைக்கு அடி வாங்கிட்டு போனது பத்தாதா? ஏன் இப்படி புத்தி இல்லாம நடந்துக்கிறேன்? நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். 6 அடி உயரத்துல ஒரு மனுஷன் மரணமா வந்து நிக்கிறாரு. உனக்கு துரோகம் பண்ண பொருளைக்கு சதீஷ்க்கும் கண்டிப்பா தண்டனை வாங்கி. சார் 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 ப்ளீஸ் சார், கட் பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ் சார். ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன் சார். ஹலோ செல்லம்மா, ஹலோ செல்லம்மா, இப்ப சொல்றீங்களா அந்த 6 அடி மனுஷன் யாருன்னு? எனக்கு அப்படி யாருமே தெரியாது. திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க. கொலை செய்யறதை விட கொலைகாரனை மறைக்கிறது மிகப்பெரிய குற்றம். உண்மையை சொல்லுங்க, யாரு? நான் எதுக்காக போய் சொல்லணும்? அஞ்சலி என் பொண்ணு மாதிரி. அவ சதீஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு பிடிக்கலனாலும் அவனோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவனா? அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும்
திருத்தி வாழ முயற்சி பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் எதுக்காக கொலை பண்ணும்? எனக்கு இதை பத்தியெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்ன ராஜா, என்ன என் பொண்ணு கஷ்டப்படுறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க சதீஷை எப்படியாவது காப்பாத்துங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கறப்போ ரொம்ப பயமா இருக்கு. சரி, நீங்க போலாம். சரி, சரிடா. சார், சார், அழாதம்மா. நீங்க எப்படியாவது சதீஷை காப்பாத்தணும். ஏன்னா அஞ்சலியும் சதீஷும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு பிடிக்கலைனாலும் அவங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். அவன் எவ்வளவு கேட்டவனா இருந்தாலும் திருந்தி வாழ்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவனுக்கும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஏகேனால அதை தாங்கிக்க முடியாது. நீங்க தான் எப்படியாவது சதீஷை காப்பாத்தணும். சரிம்மா, சரி, அழாத அழாத. எனக்கு என்னவோ சிவரஞ்சனி, இவங்க மேல சந்தேகம் வரலன்னு சொல்றீங்களா? இவங்க நல்லவங்க தான். ஆனா அநியாயம் நடந்தா நிச்சயமா தட்டி கேட்பாங்க. சமீபத்துல நம்ம டிபார்ட்மெண்ட் ஏசி விஜயகுமார வச்சு ஒரு பெரிய கிட்னாப் கும்பல புடிச்சு கொடுத்திருக்காங்க. யாரோ கண்ணு தெரியாத ஒரு குருட்டு பையனுக்காக ரோட்ல ரவுடிஸோட சண்டை போட்டிருக்காங்க. வார்த்தைக்கு வார்த்தை தான் பொண்ணுன்னு சொல்ற அஞ்சலிக்கு அவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அவளை ரேப் பண்ண அந்த 4 பேரை சும்மா விட்டுருவாங்களா? ஏன் வினோத் ராகவ இவங்க கொலை பண்ணிருக்க கூடாது? இவங்கன்னா இவங்க கிடையாது, ஆளை வச்சு கூட கொலை பண்ணிருக்கலாம்ல சார். அப்போ சதீஷை இவங்க தான் கொலை பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சார், இவங்க பேச்ச மீறி அஞ்சலி சதீஷ கல்யாணம் பண்ணிருந்தாலும் சதீஷ மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா மீதி இருக்க முரளிய நாம காப்பாத்தி ஆகணும். சிவரஞ்சனி, நீங்க ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க, இந்த கொலை கேஸ்ல உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு? செல்லம்மா அண்ட் ஏகே. இத பாருங்க, நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கேஸ்ல இனிமே எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாது. எஸ் சார். நீங்க போலாம். வா போலாம். எங்க? கோயிலுக்கு. எதுக்குன்னு கேக்குறேன். அங்க எதுவும் சொல்லாம நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து என்ன யோசிக்க கூட விடாம கிளப்பி கார்ல கூட்டிட்டு வந்து இங்க வந்து வான்னு சொன்னா எப்படி வர முடியும்? இத பாரு, நான் உன்னை நரகத்தை கூட்டிட்டு வரல, கோயிலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். பயப்படாம என் கூட வா. கோயிலுக்கு வரணும்னா ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்கணும். நாம ஒன்னும் சாமி கும்பிட வரல. பின்ன நீ உள்ள வா சொல்ற. வா. गणपतिगे नमो नमः। दीर्घायुष्यमस्तु, सर्वाभीष्टफलसिद्धिरस्तु, दीर्घसुमङ्गली भव, सतवानं भवते सतेन्द्रे आयुच्छतेन्द्रहे प्रतिष्ठति। ॐ गणानाहं द्वाः गणपतिं हवामहे कविं कवीनां भुवमस्तवस्तवम्। என்ன ஆச்சு? பயத்துல பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எதுக்கு என்ன கோயில் கூட்டிட்டு வந்த? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஏபார், உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. கார்த்திக் செத்துட்டான். என்னது? கார்த்திக் செத்துட்டானா? சாகல, கொன்னுட்டாங்க. நீயா கொன்ன? விளையாடாத. கார்த்திக் செத்தது எனக்கு தெரியாது. போய் பேசாத.
கார்த்திக் செத்த 10வது நிமிஷம் உனக்கு போன் வந்திருக்கும். கோயில்ல வச்சு நீ போய் பேச மாட்டேன் உன்னை எங்க கூட்டிட்டு வந்த? உண்மையை சொல்லு. கார்த்திகை ஏன் கொன்ன? என்ன பேசுற நீ? கார்த்திக் செத்ததே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க. அந்த சாமி மேல சத்தியமா சொல்லு. கார்த்திக் செத்தது உனக்கு தெரியாது? சொல்லு. தெரியும். எப்படி? செல்லம்மா போன் பண்ணி சொன்னாங்க. நீ கொன்னியா? ஆள் வச்சு கொலை பண்ணியா? கார்த்திக் நான் ஏன் சாவடிக்கணும்? ஏன் கார்த்திகை நீ கொலை பண்ணிருக்க கூடாது? இல்ல உங்க ஆளுங்க கொலை பண்ணிருக்க கூடாது? அன்னைக்கு ராத்திரி நீ உங்க அண்ணன் சேர்ந்து தானே அவனை அடி அடி நடிச்சீங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம அவன் தற்கொலை பண்ணிருக்கலாம். இல்ல உங்க அண்ணன் ஏசி சிவரஞ்சனிக்கு போன் பண்ணி சொல்லி டார்ச்சர் பண்ண சொல்லிருக்கலாம். அதெல்லாம் பேச்ச மாத்தாத. நான் ராகவ், வினோத், முரளி, நாங்க 4 பேர் சேர்ந்து செய்யாத தப்பே இல்ல. ராகவும் வினோத்தும் செத்தப்ப நாங்க ஏற்கனவே பண்ண தப்புக்காக யாரோ எங்களை கொலை பண்றாங்க நினைச்சிட்டு இருந்தானா? கார்த்திக் செத்ததுக்கு அப்புறம் என்னால உறுதியா சொல்ல முடியும் இந்த கொலைகளை நீ தான் பண்ணிட்டு இருக்கானு. கார்த்திக் என்ன காதலிச்சவன். அதான் கோழ மாதிரி என்கிட்ட விட்டுட்டு போனவன் தானே. அதான் இப்ப அவனை நீ பழி வாங்கிட்ட. நல்ல கற்பனை. அவனை கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா அப்பவே கொலை பண்ணிருப்பேன். அப்ப கொலை பண்ணிருந்தா பழி ஓ மேல வந்திருக்கும். அதனாலதான் சந்தர்ப்பம் பார்த்து அவனை 3வது ஆளா கொலை பண்ணிருக்க. நில்ல. அஞ்சலி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுடு. அஞ்சலி, நான் சாக விரும்பல அஞ்சலி. சிரிக்காத, தயவு செஞ்சு சிரிக்காத அஞ்சலி, சிரிக்காத. இத பார், நான் உன் காலில் விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் வாழணும். நம்ம போட்ட சேலஞ்ச் எல்லாம் என்ன ஆகுறது சதீஷ்? நீ ஒரு பொம்பளை, உன்னால எதுவும் செய்ய முடியாது. எங்க டெப்டி கமிஷனர், பெரிய போலீஸ் ஆபீசர், நான் நினைச்ச எதை வேணாலும் சாதிக்க முடியும் நினைச்சேன். ஆனா எதுவும் நடக்கல. ராகவ், வினோத், இப்ப கார்த்திக், இவங்க 3 பேரும் செத்த உடனே எனக்கு உயிர் மேல பயம் வந்துருச்சு அஞ்சலி. முரளி வந்து டேய் சதீஷ் என்ன காப்பாத்துறன்னு ஒண்ணு எனக்கு அந்த பயம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. இத பாரு அஞ்சலி, ப்ளீஸ், நான் திருந்தி உன்கிட்ட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். சத்தியமா இனிமே உன்னை நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன். உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நான் நல்ல அப்பாவா இருப்பேன் அஞ்சலி. அஞ்சலி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு அஞ்சலி. ப்ளீஸ் எனக்கு உயிர் பிச்சை கொடு. ப்ளீஸ் ப்ளீஸ். மேக்சிமம் உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சணுமோ அந்த அளவுக்கு கெஞ்சிட்டேன். 5 நிமிஷம் டைம் தர உனக்கு. அதுக்குள்ள நடந்ததை எல்லாம்
மறந்து மன்னிச்சு என் கூட சந்தோஷமா வாழ்றதா இருந்தா கார்ல வெயிட் பண்ற வந்து சேரு. இல்ல நீ என்ன கொலை பண்ணிட்ட. 1 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் தர உனக்கு. ஒண்ணு நீ என்ன கொன்னுடு, இல்ல சத்தியமா நான் உன்னை கொன்னுடுவேன். நான் உன்னை கொன்னுடுவேன். என்னால பயந்து இப்படி பயந்துல என்னால வாழ முடியாது. சத்தியமா என்னால இந்த மாதிரி பயந்துலாம் வாழ முடியாது. ஹே, ஓகே, ஐம் சாரி. முடிவு உன் கையில இருக்கு. 5 minutes. Only 5 minutes. சதீஷ், அடுத்தது நீதாண்டா.